அந்த மொழியானது அந்த வாடியாவில் ஒரு வகை மிருகங்கள் கர்ஜிக்கும் பாசை. அந்த பாசை மிருகங்களிடமிருந்து வந்தாலும் அதை அங்குள்ள மனிதர்களால் புரிந்து கொள்ளவும் முடியும், பதிலுக்கு பேசவும் முடியும். ஆனால் ஒரு காலத்தில் அந்த மிருக இனம் எடுக்கப்பட்டது. அதன் பின் வந்த அந்த சந்ததியினரும் அதை மறந்தனர். அதன் பின் 100 லட்சம் ஆண்டுகளாய் அப்படி ஒரு பாஷையே இல்லாமல் போக, மெல்கியோ மால்களாய் அல்லாஹின் புகழ் பரப்பி அல்லாவிற்கு என்று ஒரு இனத்தையே உருவாக்கி வர, அவர்களின் பாஷை கூட வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்று கருதி எப்போதோ வாழ்ந்து மறைந்த அந்த மிருகங்களின் பாஷை அவர்களுக்கு என்று ஒதுக்கினார். அந்த பாஷை அரபு மொழி ஆகும். உலகில் உள்ள 175 பாஷைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒன்றுக்கொன்று சார்ந்திருக்கும். ஆனால் அரபு மொழி மட்டும் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். அந்த மொழி வடிவமைக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டியது. உமர் முக்தார்.